दर्शनमालय दर्शनम् அருள்மிகு ஆர்ட்டிலரி தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவில் ஆலந்தூர். சென்னையிலிருந்து தாம்பரம் போகும் வழியில் அமைந்துள்ள கிண்டி அருகே கத்திபாரா சந்திப்பு அமைந்திருக்கிறது. அங்கிருந்து ஆலந்தூர் செல்லும் ஏகாம்பர டபேதர் தெருவின் வழியில் சென்றால் சுமார் 50 அடி தூரத்தில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்களில் மூத்தவர் தர்மராஜா என்று அறியப்படும் யுதிஷ்டன். இவருக்கு மனைவியாக அமைந்தவர் திரௌபதி அம்மன். மகாபாரதம் என்னும் இதிகாச காவியத்தில் பாஞ்சால நாட்டு அரசர் துருபதன் செய்த யாக அக்னியில் தோன்றியவர் திரௌபதி. இவருடன் திருஷ்டத்யும்னன் என்ற ஒரு சகோதரனும் யாகத்தீயில் தோன்றினார். இவள் யாக அக்னியில் பிறந்தவள் என்பதால் யாகசேனி என்றும், கரிய நிறத்தவர் என்பதால் கிருஷ்ணை என்றும், பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்றும் அழைக்கப்பட்டார். திரௌபதி கரிய நிறத்தவர், அழகில் சிறந்தவர். இந்த திரௌபதி அம்மன் முன்ஜென்ம சாபத்தால் சக்தியின் அம்சமாக பிறந்தவள். மகாபாரதத்தில் சொல்ல முடியாத பல துயரங்களை அடைந்து தான் கொண்ட சபதத்தில் வெற்றி பெற்றவள். ஒரு வில் போட்டியில் அர்ஜுனன் திரௌபதியை பரிசாக வெல்கிறான். அவளை தங்களது குடிலுக்கு அழைத்து வருகிறான். வந்தவன், அம்மா, உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல, என்ன பரிசு என்று கூட பார்க்காமல் அர்ஜுனனின் அன்னை குந்தி தேவி, மிக்க மகிழ்ச்சி அர்ஜுனா, அதை நீங்கள் ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறாள். அன்னையின் ஆணையை தட்ட முடியாததால் பாஞ்சாலி ஐவருக்கும் மனைவியாகி விடுகிறாள். இப்படிப்பட்ட இவள் சப்த கன்னியர்களுள் ஒருவராக விளங்குகிறாள். சரி, அது என்ன ஆர்ட்டிலரி? போர் படைகளில் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை என்று பல வகை படைகள் உண்டு. நம்முடைய இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டு வந்த ஆங்கிலேய படைகளில் இருந்த காலாட்படைக்கு ஆர்ட்டிலரி என்று பெயர். இவர்கள் ஆலந்தூர் பகுதியில் ஒரு இராணுவ குடியிருப்பை அமைத்து அங்கு குடியிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு கோவிலை உருவாக்கி கொண்டார்கள். இராணுவ கிடங்குகளை கட்டியதில் மிச்சமிருந்த கற்களில் ஒன்றை கொண்டு ஒரு அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். இதேபோல இங்கு அமைந்திருக்கும் உற்சவ சிலைகள், இங்கு அம்மன் கையில் இருக்கும் கத்தி ஆகியவை இராணுவத்தில் ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்படும் கன் மெட்டல்களை கொண்டு செய்து கொண்டார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். இந்த கோவில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். இந்த கோவிலின் ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டது. இந்த கோவில் அடிக்கடி மழை நீர் உள்ளே புகுந்து கொண்டு சேதமடைந்து கொண்டிருந்ததால்
அதனை 5 அடி உயரத்திற்கு உயர்த்தி 30/4/2010 அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். இங்கு அம்மனின் சன்னதியின் இடதுபுறம் கிருஷ்ணனுக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கிருஷ்ணன் சன்னதிக்கு எதிரில் ஆஞ்சநேயர் சன்னதியும் வலதுபுறம் விநாயகர் சன்னதியும் அமைந்திருக்கின்றன. அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்மனுக்கு சூலாயுதம் இருக்கும். இங்கு அம்மனுக்கு குந்தாயுதம் அமைந்திருக்கிறது. இந்த குந்தாயுதம் பற்றி ஸ்ரீ தேவி மகாத்மியத்தில் 7வது அத்தியாயம் 3வது கவசத்தில் இப்படி வர்ணிக்கப்படுகிறது. கேடகம் தோமல் பள்ளி சைவபரசும் பாசமேவச்ச குந்தாயுதம் திரிசூலாஞ்ச சரங்காயுத முத்தமம் தைத்தியானாம் தேகநாசய பக்தானாம் பயச்ச என்று ஸ்லோகத்தில் கூறப்பட்டு இருக்கிறது. முத்தால ராவுத்தன் என்னும் ஒரு ராஜா திரௌபதி அம்மனை வழிபட்டு வந்தான். பின்னர் அவனே இங்கு காவல் தெய்வமாக உரைகிறான். திருக்கோவிலின் முகப்பில் அரவானின் திருவுருவம் அலங்கரிக்கிறது. இவன் மகாபாரதத்தில் தோன்றும் ஒரு சிறிய கதாபாத்திரம். பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் ஒரு சமயம் நாக உலகத்திற்கு சென்றிருக்கும் போது அந்த நாகலோகத்தின் இளவரசி உலுப்பி என்பவளை மணந்து கொள்கிறான். அவர்கள் இருவருக்கும் பிறந்த மகன்தான் அரவான். இவர் கூத்தாண்டவர் வழிபாட்டு மரபின் முக்கிய கடவுளாக உள்ளார். மகாபாரதத்தில் 18 நாட்கள் நடைபெற்ற குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு அரவான் களபலி கொடுக்கப்படுகிறான். தன்னையே பலி கொடுத்து கொண்டதற்காக கிருஷ்ணர் அரவானுக்கு 3 வரங்கள் அளிக்கிறார். அதில் ஒன்று கூத்தாண்டவர் வழிபாடு. தான் இறப்பதற்கு முன்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அரவான் வேண்டிக் கொண்டார். மோகினி என்ற பெண் வடிவமாக உருமாறும் கிருஷ்ணர் அரவானின் வேண்டுதலை நிறைவேற்றினார். இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் உள்ள
கூவாகம் என்ற இடத்தில் 18 நாள் திருவிழாவில் நினைவு கூறப்படுகிறது. இதில் சில ஆண்களை அரவானுக்கு நேர்ந்து விடுகிறார்கள். பின்னர் திருநங்கைகளுக்கும் அந்த ஆண்களுக்கும் திருமணம் செய்து வைக்கின்றனர். அடுத்து அரவான் பலியிடல் நிகழ்த்தப்படுகிறது. அதன் பின்னர் அவர்கள் விதவை கோலம் கொள்கின்றனர். தனது வெட்டுண்ட தலையில் உள்ள கண்களின் மூலம் மகாபாரத போர் முழுவதையும் பார்ப்பதற்கு கிருஷ்ணர் அரவானுக்கு வழங்கிய மற்றொரு வரத்தை திரௌபதி வழிபாட்டு மரபு மையமாக கொண்டுள்ளது. சில இடங்களில் திருவிழாக்களில் மகாபாரத போரை சித்தரிக்கும் சடங்குகளை பார்க்கும் வண்ணம் அரவானின் தலை கம்பத்தின் மேல் உயர்த்தி வைக்கப்படும். அலங்காரம் செய்த அரவானின் தலையே திரௌபதி கோவில்களில் உள்ள பொதுவான கடவுள் உருவமாகும். கோவில் வளாகத்தில் இந்த தலைக்கு என்று சிறு கோவில் அமைக்கப்பட்டிருக்கும் அல்லது தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்கும் காவலாக கோவில் கூரைகளின் மூலையில் அமைக்கப்பட்டிருக்கும். தன் வெட்டுண்ட தலையின் உருவமாகவே அரவான் வணங்கப்படுகிறார். அவர் தீராத நோய்களை குணப்படுத்துவதாகவும் குழந்தையில்லாத பெண்களுக்கு குழந்தை பேறு அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது. இது மகாபாரதத்தை நினைவுபடுத்தும் கோவில் என்றால் அது மிகையல்ல. இங்கு மகாபாரதத்தை எழுத்தில் வடித்த விநாயகன், மகாபாரதத்தின் சூத்திரதாரி என்று அறியப்படும் கிருஷ்ணன், பாண்டவர்களின் போர்க்கொடியில் அமைந்த ஆஞ்சநேயர், மகாபாரதத்தின் முக்கிய மகாராணி திரௌபதி ஆகியவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. இங்கு அர்ஜுனன், திரௌபதி, கிருஷ்ணர், ராதை, ருக்மிணி, சுபத்திரை, போத்திராஜா ஆகியவர்களுக்கு பஞ்சலோக சிலைகள் அமைந்திருக்கின்றன. இவைகள் பீரங்கி குண்டுகள் செய்யப்படும் உலோகத்தில் தயார் செய்யப்பட்டவை.
இந்த கோவிலில் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் பயத்தினால் உண்டாகும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது என்று நம்புகிறார்கள். இங்கு அமைந்துள்ள போத்திராஜா பைரவர் ஸ்வரூபமாக அமைந்திருக்கிறார். தீமிதி திருவிழாவின் போது பக்தர்களை காப்பாற்றும் விதமாக தீக்குழிக்குள் முதலில் இவர் இறங்குகிறார். இங்கு ஆனி பௌர்ணமி அன்று தீமிதி திருவிழா நடைபெறுகிறது. அதற்கு முன்னர் வருகின்ற வெள்ளிக்கிழமை கொடியேற்றி காப்பு கட்டி 9ஆம் நாள் அலகுப்பானை நிறுத்துகிறார்கள். அரவானை எரித்து 10ஆம் நாள் தீமிதி அக்னி உற்சவம் நடைபெறுகிறது. தீமிதி திருவிழா அன்று திரௌபதி அம்மன், அர்ஜுனன், ராதா ருக்மிணி சமேத கிருஷ்ணன் ஆகிய விக்கிரகங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஆதம்பாக்கத்தில் உள்ள தீமிதி மேடைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு வீரகுமரர்கள் தீமிதித்து பின்னர் திருவீதி புறப்பாடு ஆன பின்னர் திருக்கோவில் வந்தடைகிறாள் அன்னை. இங்கு நவராத்திரி திருவிழா, கிருஷ்ண ஜெயந்தி, ஹனுமத் ஜெயந்தி, தனுர்மாத பூஜை, சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி ஆகியன மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன.
மகாபாரதத்தில் திரௌபதி அட்சய பாத்திரம் கொண்டு அனைவருக்கும் உணவளித்தாள். அதுபோலவே அவளை வழிபடுவோருக்கு அள்ள அள்ள குறையாத தனம், தானியம் இவைகளை தருவதோடு திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தையும் புத்திர பாக்கியத்தையும் தருகிறாள் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. இது பிருங்கி மகரிஷி வழிபட்ட கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. திரௌபதி அம்மனை வணங்குவோம், அவள் அருளை பெறுவோம்.